Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வந்திருக்க அப்டேட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் இப்ப நமக்கு நோட்டிபிகேஷன் வந்தது இல்லையா? ஸோ அதுல அடெண்டம் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட், ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம போட்டிருப்போம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து டான்ஜெட்கோக்கான வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. ஸோ ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் வந்து எங்களுக்கு வேகன்சியே வரல அப்படின்னு டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு அடெண்டம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஸோ அதான் நான் இங்க வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க 3266ல தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து 391 வேகன்சிஸ் நமக்கு போட்டிருக்காங்க விச் இஸ் ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல பே பேண்டும் பாத்தீங்கன்னா பேசிக் பே ஸ்டார்டிங் ஃப்ரம் 39,800 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து இப்போ கரண்டா இன்னைக்கு டேட் வந்து 11/6. ஓகே, இன்னைக்கு நமக்கு வந்திருக்க அப்டேட். ஸோ இன்னமும் யாராச்சும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாம இருக்கீங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு, யார் அப்ளை பண்ணாம இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் அகெயின் அ வெரி ஹியூஜ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா. ஸோ நெவர் மிஸ் அவுட். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, ஸோ க்ளோஸ் டு 391 ஒரு 400 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நான் 50 டேஸ்ல நான் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷன் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி டான்ஜெட்கோல இருந்து இந்த மாதிரி ஒரு வேகன்சி வந்திருக்கு. தனியா டிஎன்இபி போர்டு இருக்கிறப்போ 400 வேகன்சிஸ், ஓகே 410 வேகன்சிஸ் இப்படி வந்துட்டு இருந்த டைம் தாண்டி அதுக்கடுத்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்ப லாஸ்ட் நோட்டிபிகேஷன் 2024ல நடந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு 190 பிளஸ்ல வந்து நமக்கு வேகன்சி அடெண்டம்ல ஆட் ஆச்சு. அதுக்கான கவுன்சிலிங் இப்ப முடிஞ்சிச்சு. ஸோ அதுலயே வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அகெயின் வெரி ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் போட்டு இந்த வட்டமும் உங்களுக்கு அடெண்டம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து நீங்க இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா படிச்சு முடிக்க முடியும். அண்ட் சின்ஸ் வேகன்சிஸ் ஆர் ஹியூஜ், உங்களுக்கு மார்க்கும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஆவரேஜா இருக்கும். ரொம்ப ஹை கட் ஆஃப் தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ரீசனபிள் நாலேஜோட இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களால இந்த எக்ஸாம கிராக் பண்ணிட முடியாது. அதாவது சுத்தமா ஐடியாவே இல்ல நான் அப்படி இல்ல, பட் என்னால நான் எப்பயுமே க்ளோஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் போய் நான் மிஸ் பண்றேன். ஒரு 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் வரைக்கும் கூட நீங்க இதுக்கு இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு நமக்கு. சரியா? சோ அதனால 50 டேஸ் நான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு உட்காந்து படிக்க போறீங்க அப்படின்ற ஹவர்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நார்மலா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப வந்து ஒரு 6 மந்த்ஸா படிச்சுட்டு இருப்பீங்க. லாஸ்ட் டிஎன்பிசிஐ முடிச்சதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 லாங் மந்த்ஸ் நீங்க படிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க வெல் அண்ட் குட். அப்படி இல்ல நான் வந்து வேகன்சி வந்தா படிக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு நினைச்சு ஆல்ரெடி நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்போ ஒரு 70 டேஸ் இருந்துச்சு. இப்போ நமக்கு அந்த நோட்டிபிகேஷன்லயும் பெருசா வேகன்சிஸ் வரல, சிங்கிள் டிஜிட்ல இருக்குன்னு டவுனா ஃபீல் பண்ணி நாங்க அவ்வளவு வீடியோஸ் போட்டோம். அப்ளை பண்ணாதவங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க. சோ அவங்க இப்ப நான் அப்ளை பண்றேன், இப்ப நான் நோட்டிபிகேஷன் ஓகே நான் பாத்துட்டேன், எனக்கு வந்து வேகன்சி இருக்கு, நான் எனக்கு இப்ப கான்பிடன்ஸ் வந்துச்சு, நான் இப்ப அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கலாம். பட் the effort what you are putting has to be huge. சரியா? சோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா 10 hours to 12 hours நீங்க படிச்சிடணும். ஆவரேஜா 8 hours ஆச்சும் எடுத்துடணும். பட் மேக்ஸிமம் 10 to 12 hours நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். so that you can easily clear this exam. okay, so நம்ம இன்ஸ்டிடியூட்ல we are launching a mega selection batch exclusively for this TNEB AE. so the post கோடுக்கு சிலபஸ் நமக்கு தனியா இருக்கும். ஓகேவா? சோ அந்த சிலபஸை கவர் பண்ற மாதிரி நம்மளோட மெகா செலக்ஷன் பேட்ச் இருக்க போது. ஸோ இதுல ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் கோர்ஸோட டைம் டேபிள் எப்படி கிளாஸஸ் போகும் இது எல்லாமே நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அகெயின் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிப்பா திருப்பி இதே மாதிரி உங்களுக்கு எல்லா வருஷமும் அடெண்டம் ஆட் ஆகும். அடெண்டம்லேயே இவ்வளோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வரும் அப்படின்றது எந்த கேரண்டியும் கிடையாது. 2 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ல 2 கன்சிக்யூட்டிவ் எக்ஸாம்ஸ்லயே உங்களுக்கு இவ்வளவு வேகன்சிஸ் வருது ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ். நிஜமாவே இது வந்து நான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல மாட்டேன், ஒரு ஜாக் பாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சோ நம்ம செலக்ஷன் பேட்ச் டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில 8 லைவ் செஷன்ஸ் போகும்பா. சரியா? சோ ஒரு நாளைக்கு நான் சொன்னேன்ல நீங்க ஆவரேஜா 8 hours படிக்கணும். ஆவரேஜ் தான் சொல்றேன்.
மேக்ஸிமம் கிடையாது. மேக்ஸிமம் 10 to 12 ஹவர்ஸ் நீங்க வந்து படிக்கணும். இதே நீங்க 6 மந்த்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் இஸ் இனஃப். ஏன்னா நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருப்பீங்க, டெஸ்ட் போட்டுட்டு இருப்பீங்க, ரிவைஸ் பண்ணணும். ஓகே, வீக் ரிவிஷன், கியூமுலேட்டிவ் ரிவிஷன் இதை மட்டும் நீங்க பண்ணா போதும் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருப்பீங்க. பட் புதுசா படிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து 70 டேஸ் படிக்கிறோம், இல்ல இன்னைக்கு அடண்டம் வந்திருக்கு, நான் இன்னைக்கு நைட்ல இருந்து படிக்கிறேன், நான் நாளைக்கு காலையில இருந்து படிக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்கல்ல, அவங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ ஆவரேஜ் 8 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 10 or 12 ஹவர்ஸ். ஸோ உங்க கன்வீனியன்ட் டைம்க்கு இந்த ஒரு 50 டேஸ் ஸ்பேர் பண்ணுங்க. சரி, உங்களோட தூக்கமா இருக்கட்டும், ஓகே, உங்க ஒர்க் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கெடியூல் பண்றதா இருக்கட்டும், ஓகே, சோ உங்க சிச்சுவேஷன்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் திஸ் 50 டேஸ், ரைட்? சோ நம்ம மெகா செலக்ஷன் பேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி 8 லைவ் செஷன்ஸ் போகும். கரண்டா உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட் இருக்கும், டெக்னிக்கல், ஓகே, டெக்னிக்கல்னா ட்ரிபிள் இயர் டாபிக்ஸ், ஓகே, அதுவுமே உங்களுக்கு இருக்கும். தென் மென்டல் எபிலிட்டி இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு என்கேஜிங்கா உங்களுக்கு 8 ஹவர்ஸுமே போகும். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 2 செஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே லைவ் செஷன்ஸ். ஓகே, அப்ப எனக்கு ரெக்கார்டட் கிடையாதா அப்படின்னா ரெக்கார்டடும் இருக்கு. லைவ் அட்டன் பண்ண முடியறவங்க லைவ் அட்டன் பண்ணுங்க. ரெக்கார்ட் அந்த டைம் எனக்கு வர முடியல, ஒரு நாள் நான் வரேன், ஒரு நாள் என்னால வர முடியல, அன்னைக்கு நீங்க ரெக்கார்டட பாத்துக்கோங்க. ஸோ லைவுக்கு தனியா நாங்க வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்றோம், இல்ல ரெக்கார்டுக்கு தனியா ஃபீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணுதான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்க லைவ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சா நீங்க லைவ்க்கு வாங்க, டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றது எல்லாமே உங்களுக்கு 1 to 1 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ரெக்கார்டடாவும் பாத்துக்கலாம். whenever you're comfortable you can come. ஸோ லைவ்ல நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அன்னைக்கு அந்த லைவ் செஷன்ல நீங்க அதை கேட்டுக்கலாம். சரியா? ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 2 லைவ் செஷன்ஸ், ஓகே, கான்செப்ட், ப்ராப்ளம் சால்விங் இது எல்லாமே இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ பாக்குற டாபிக்ஸ்க்கு டெய்லி டெஸ்ட், அதுக்கும் லைவ் ஆன்சர் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சும்மா பிடிஎஃப் கொடுத்துட்டு ஆன்சரும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுக்குறதோ இல்ல ஆப்ல கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைவ் டிஸ்கஷன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 அதே மாதிரிதான், 2 ஜிஎஸ் லைவ் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் டெய்லி டெஸ்ட் சீரீஸ் அதுக்குமே உங்களுக்கு போயிட்டு இருக்கும். மென்டல் எபிலிட்டிக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் ஒரு லைவ் செஷன்ஸ் போகும். இந்த டெய்லி டெஸ்ட் போடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க படிச்சது நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். எப்படிலாம் கொஸ்டின் வருது அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு அப்பயே கிடைச்சிடும். ஸோ ஒவ்வொரு டாபிக் பாருங்க, இப்ப டெக்னிக்கலுக்கே 3 செஷன், ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு 3 செஷன். ஸோ ஒரு நாள்ல நீங்க நிறையவே கவர் பண்ணிடுவீங்க, நிறையவே படிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு 10 டேஸ் போனாலே உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சிலபஸை கவர் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து வீக்லி உங்களுக்கு மண்டே டு சண்டே, சாட்டர்டே அப்படின்ற மாதிரி போகும். சண்டே வில் பி அ செல்ஃப் ரிவிஷன். அந்த வீக், ஏன்னா 8 ஹவர்ஸ்ன்றப்போ நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்த வீக் போறப்போ அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு மெமரியில இருந்து ஃபேட் அவுட் ஆகும். ஸோ அதனால அந்த சண்டேன்றது செல்ஃப் ரிவிஷன். அந்த வீக் படிச்ச எல்லாத்தையும் 8 செஷன் 6 நாள் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே திருப்பி ரீவிசிட் பண்றதுக்கு தான் சண்டே. ஸோ சண்டே இஸ் நாட் அ ஹாலிடே, இட் இஸ் அ செல்ஃப் ரிவிஷன் டே. அந்த வீக் படிச்சது எல்லாத்தையும் நீங்க ரீவிசிட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிதான் நம்மளோட மெகா செலக்ஷன் பேட்சோட டைம் டேபிள் இருக்க போகுது. அண்ட் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு 7 டேஸ்மே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு. 8 லைவ் செஷன்ஸ் டெய்லி பேசிஸ்ல இருக்கும். ஸோ கன்கரண்டா எல்லா டாபிக்கும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, ஜிஎஸ் மட்டும் கிடையாது, இல்ல மென்டல் எபிலிட்டி சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இல்ல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கிளாஸஸ் எடுக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே வந்து ஒரு கன்கரண்டா டெய்லி வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பாக்குறப்போ 7 டேஸ் 8 லைவ் செஷன்ஸ், ஓகே, வர பீரியட்ல பாத்தீங்கன்னா ஓவரால் சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு ஒரு 600+ செஷன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 120+ டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு லைவ் ரெக்கார்டட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். சரியா? ஸோ லைவ் மட்டும் நான் அட்டன் பண்ணணும், லைவ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்கார்டடுக்கு அலௌட் கிடையாது, ரெக்கார்டட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க லைவ் அட்டன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடையாதுப்பா. ஸோ நீங்க ஒன்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் அட்டன் பண்ண முடியறவங்க லைவ் வாங்க, பண்ண முடியல அப்படின்றவங்க ரெக்கார்டட பாருங்க. அடுத்து உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க லைவ்ல வந்து டவுட்ஸ் கேட்டுக்கோங்க, இல்ல லைவ் அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா? சோ லைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியா இருக்கும். சோ இதான் வந்து நம்மளோட கோர்ஸோட ஃபீச்சர்ஸ். சோ இதே மாதிரி இப்ப இந்த அடெண்டம் பத்தின இன்ஃபர்மேஷன், ஓகே, அதர் எக்ஸாம்ஸ் அப்கமிங் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை பத்தின டீடைல்ஸ் இதெல்லாம் நாங்க எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ அதுல டைம் டு டைம் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துட்டு இருப்போம். ஸோ எதையுமே நீங்க மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ திருப்பியும் சொல்றேன், நான் லாஸ்ட் வீடியோஸ்லயே சொல்லியிருப்பேன், நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து போடுற எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன், அப்ளை பண்ண மறக்காதீங்க, அப்ளை பண்ண ஹெசிடேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. ரொம்பவே மியர் அமௌண்ட் தான் ஃபீஸ்.
100 rupees 200 rupees தான் ஃபீஸ். அது தயவு செஞ்சு பே பண்ண ஹெசிடேட் பண்ணாதீங்க. பே யோசிங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சா வரப்போற ஸ்டேட்டஸ் இதெல்லாம் யோசிங்க. அந்த 100 200 ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஸோ ஜஸ்ட் அப்ளை ஃபார் த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ டு நாட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் ஓகே. ஸோ கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் திஸ் நோட்டிபிகேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்ட மாதிரியே நமக்கு அடண்டம் வந்தாச்சு. ஸோ இன்னமும் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா இந்த யோசனை எல்லாம் இருக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியோ பை டுடே நைட் ஆர் டுமாரோ மார்னிங் அப்ளை பண்ணிட்டு குவிக்கா நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் நம்ம அகாடமில வி ஆர் லான்ச்சிங் ஸ்பார்க்ஸ் மெகா செலக்ஷன் பேட்ச். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்ல பாத்தீங்கன்னா இந்த டிஎன்இபி நமக்கு டான்ஜெட் கோல இருந்து வந்திருக்க இந்த ஏஇ போஸ்ட் கோடுக்காக. ஸோ டூ ஜாயின் அவர் அகாடமி வித் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677711366 அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க அண்ட் என்ரோல் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அதர் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே யாராச்சும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, பழைய நோட்டிபிகேஷன் வந்தப்போ ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு வேகன்சியே இல்லை, எல்லா வருஷமும் இருக்கும் இந்த வருஷம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹைலி மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அண்ட் ப்ளீஸ் டூ அப்ளை அண்ட் ஜாயின் அவர் கோர்ஸ். See you all. Thank you.